அன்பான சபையார் யாவருக்கும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுங்கள். கொளத்தூர் மற்றும் மேலயனம்பாக்கம் அம்பத்தூரில் உள்ள சபையின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். விசேஷமாக இந்த சீனியர் பகுதியில் கூடி வருகிற சபையார் ஊழியர் ஒவ்வொரு அன்பானவர்களுக்கும் நாங்கள் வாழ்த்து சொல்லுவோம். தொடர்ந்து இப்படிப்பட்ட கூட்டமானது நடத்தும்படி தேவன் அவர்களுக்கு பலனை தந்து ஆசீர்வதித்திருக்கிறார். பக்தி விருத்திக்கு ஏதுவான இது போன்ற கூட்டங்கள் நடத்தும் பொழுது நிச்சயமாக நாம் நேரம் எந்த அளவுக்கு பிரயோஜனப்படுத்துகிறோம் என்பதை நாம புரிந்து கொள்ளுகிறோம். அதே நேரத்துல கிறிஸ்துவின் சாயலில் நாம் வளர இந்த வசனங்கள் நிச்சயமாக நமக்கு உதவியா இருக்கும் என்று நாம் நம்புகிறோம். சரி, இப்ப நாம பாடத்துக்கு போகலாம். 2 பிரசங்கம் நம்ம கேட்டுட்டோம். மதியான டைமும் ஆயிடுச்சு. 3வது பிரசங்கத்துக்காக நம்ம வந்திருக்கோம். பொதுவாகவே சரித்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குதாங்க. ஏன்னா ஸ்கூல்ல நிறைய பேருக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க, சோசியல் தான். வரலாறு எடுத்தாலே நாங்கெல்லாம் பல தூரம் ஓடிடுவோம் அப்படின்னுவோம். ஆனா பைபிள் அப்படின்ற ஒன்ன படிக்கிறவங்களுக்கு வேதாகமத்தில் சொல்லப்படுகிற வரலாறு என்பது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. இப்ப நம்ம காலையில இருந்து தேவனுடைய வார்த்தைகளை படித்து வருகிறோம். இன்னும் நாம எருசலேமின் அழிவு, இன்னும் அந்த 1ஆம் நூற்றாண்டினுடைய அந்த வரலாறு எல்லாம் கேட்கும் பொழுது கண்டிப்பா நமக்கு ஒரு உற்சாகம். அதே போல இப்பவும் நானும் ஒரு வரலாறு தான் சொல்ல போறேன். ஒரு சபையினுடைய ஒரு வரலாறு. எபேசு என்ற ஒரு பட்டணத்தில் கூடின ஒரு சபை. நாம பாடத்துக்கு நேரம் ஆரம்பிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல இருந்து நாம வாசிக்கும்படியாக கடந்து செல்வோம். எபேசு சபையின் தூதருக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏறிக் கொண்டு 7 பொற்குத்துவிளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுவதாவது. சரி, முதல்ல அவரு யாருக்கு எழுதுறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். யாருக்கு சொல்றாருன்றதை புரிஞ்சுக்கலாம். எபேசு சபை, இதை நாம் புரிந்து கொள்ளணும். சிமிர்னா சபை, எபேசு சபை அப்படின்னு சொல்லும் பொழுது பிரதர் ஊர் பேர்ல சபை இருந்துதான் நாம் புரிஞ்சுக்க கூடாது. ஏன்னா 1ஆம் நூற்றாண்டில் ஒரு சபை மாத்திரம் இருந்தது, வெவ்வேறு பகுதியில் கூடினார். எபேசு பட்டணத்தில் கூடின சபை, அப்படிதான் புரிஞ்சுக்கணும். நாம கொலோசே பட்டணத்தில் கூடின சபை, எருசலேமில் கூடின. ஏன்னா திடீர்னு நமக்கு ஒரு யோசனை வருது சில பேருக்கு, இன்னைக்கு பிரதர் இயேசு கிறிஸ்துவின் சபையில் வைக்கலாமா, தேவனுடைய சபையில் வைக்கலாமா? சில பேர் ரொம்ப ரொம்ப யோசிக்கிறாங்க. வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டம் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம். ஏன்னா புதுசா கத்துக்கிறாங்க பாத்தீங்களா சத்தியத்தை. இவங்க என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கிறாங்க. ஒருத்தர் சமீபத்துல ஒரு கிறிஸ்துவின் சபையில அங்க ஒரு பிரசங்கியாளர் போதிக்கக்கூடிய சத்தியத்தை கேட்டு ஒரு பிரிவினை சபையை சார்ந்தவர் மனம் திரும்பி ஒரு ஊழிய ஆரம்பிக்கிறார். பேரு சபைக்கு என்ன வச்சுக்கிறார் தெரியுங்களா? ஏதேன் கிறிஸ்துவின் சபை. என்னங்க இல்ல, ஆதி சபை. எது? ஏதேன் என்ற ஆதியையும் சபையையும் சேர்த்துட்டாப்புல. சில பேர் இன்னைக்கு வசனத்தை கேட்கக்கூடியவர்கள் ரொம்ப வித்தியாசமா யோசிக்கிறார். ஒரே ஒரு சபைதான், பேர் என்ன? கிறிஸ்துவின் சபை. நீங்க முன்னாடி பின்னாடி சைடு கேப் லெஃப்ட் ரைட்டு எதையும் நீங்க சேர்க்க கூடாது, சேர்க்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்க. அப்ப எபேசு சபை அப்படின்னா எபேசு என்ற பட்டணம், நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு பட்டணம். எபேசு பட்டணம் எப்படிப்பட்டது?
ஒரு நல்ல ஒரு வளர்ந்த ஒரு பட்டணம். அது ஒரு பிசினஸ், வியாபாரம், வணிகம் சார்ந்த நல்ல செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய பட்டணம். எப்பவுமே பணம் ஒரு இடத்துல அதிகமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கலாச்சார சீர்கேடுகளும் அந்த பட்டணத்துல இருக்கும். ரொம்ப வளர்ந்து இருக்குது ஒரு பட்டணம், நிறைய ஐடி கம்பெனி எல்லாம் இன்னைக்கு வளர்ந்து இருக்கிறது அப்படின்னா அந்த இடத்துல குறிப்பாக கலாச்சார சீர்கேடுகள், பாவங்கள் அதிகமாக இருக்கும். இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு படிப்பினுடைய வளர்ச்சி, எஜுகேஷன் என்றது வளர்ந்திருக்குதா இல்லையா? நீங்க ஒரு 20 இயர்ஸ் பேக்குக்கும் இன்றைக்கும் எஜுகேஷன், கல்வி அறிவு வளர்ந்திருக்குதா இல்லையா? மூட நம்பிக்கை குறைஞ்சிச்சா? மூட நம்பிக்கை குறைஞ்சிச்சா? மூட நம்பிக்கை என்ன சார் செஞ்சிட்டு சோகமா இருக்கிறார். ஏங்க, எனக்கு செய்வதை வச்சார் பதில். அவரு எப்படி சொல்றீங்க? இல்ல, நான் போகும்போது கல்லு தடிக்கி விழுந்துட்டேன், வீட்டுக்கு போனா கணவர் சண்டை போடுறாரு, இட்லி கடைக்கு போனா மாவு காலி ஆயிடுச்சுன்றாங்க. அதாவது நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் இவங்க யோசிச்சு, இப்படி செஞ்சிருப்பாங்களா, அப்படி செஞ்சிருப்பாங்களா, இவங்க பண்ணிருப்பாங்களா, சித்தி பண்ணிருப்பாங்களா, அத்தை பண்ணிருப்பாங்களா, அண்ணன் பண்ணிருப்பானா? பிரியமானவர்களே, படிப்பு அறிவு வளர்ந்தாலும் மூட நம்பிக்கை அது போகணும்னா வசனம் நல்ல இருதயத்துக்குள்ள போகணும். இப்படி அந்த காலத்துல மூட நம்பிக்கையில் பெயர் பெற்ற கலாச்சார சீர்கேடுகள் நிறைந்த ஒரு பட்டணமாக எபேசு பட்டணம் இருந்தது. பொதுவா ஒரு வளரக்கூடிய நாகரிக பட்டணம் என்று சொன்னாலும் நாகரிக பட்டணங்கள் இதெல்லாம் இருக்கும். குறிப்பா அந்த இடத்துல ஒரு விக்கிரக ஒரு கட்டடம் ஒண்ணு இருந்தது, டயானா அப்படின்னு சொல்லக்கூடிய தியானாவுடைய கோவில் ஒண்ணு எங்க இருந்தது? எபேசுவில் இருந்தது. அது ஒரு பிசினஸா, இன்னைக்கு எப்படி சில பிக்சர்ஸ் எல்லாம் அந்த கீச்சைனா போடுறோம், படங்களா போடுறோம், சில பேர் போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி அதுவும் ஒரு வியாபாரமா பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் பவுல் முதலா போறார். எபேசு பட்டணம். என்ன பட்டணத்தை பத்தி நீங்க நான் படிக்கிறோம்? எபேசு பட்டணம். குறிப்பா அந்த பட்டணத்தில் கூடின சபை. நல்லா புரிஞ்சுக்க, பாடம் முக்கியம். இப்போ நீங்க முடிச்சுட்டு போனீங்கன்னா என்ன கத்துக்கிட்டீங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். 3 பிரசங்கத்தையும் நல்ல மனசுல வைத்துக் கொள்ளணும். ரைட்டா? சரி. எபேசு பட்டணத்தில் கூடின சபை. ஃபர்ஸ்ட் அந்த ஊரை பத்தி சொல்லிட்டேன், போதும் அது நமக்கு. எப்ப அந்த ஊர்ல ஒரு பிராந்திய சபையானது உருவானது? பவுல் தன்னுடைய 2ஆம் சுவிசேஷ பிரயாணத்துல, வருஷம் தோராயமா ஒரு 52, 53 அந்த காலகட்டங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய 2ஆம் சுவிசேஷ பிரயாணத்தின் பொழுது அங்க போறார். நீங்க வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா, அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா 18ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அவன் எபேசு பட்டணத்துக்கு வந்தபோது, எங்க போறாரு? அவன் எபேசு பட்டணத்துக்கு வந்தபோது, எபேசு பட்டணத்துக்கு போறார். ஆனா பாருங்க, ரொம்ப வருஷம் அப்ப அங்க ஊழியம் பண்ணல. சரிங்களா? போறாரு. அவர் எபேசு பட்டணத்துக்கு அங்கே போன பிறகு அங்கே அவரை விட்டு நீங்கி ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதருடைய சம்பாஷணை பண்ணினார். கொஞ்ச காலம் அங்க தங்கி, அங்க என்ன இருந்தது? எபேசு பட்டணத்தில் என்ன இருந்தது? ஜெப ஆலயம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். தேவ ஆலயம், ஜெப ஆலயம் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். தேவாலயம் ஒண்ணுதான் இருக்கும். அது எங்க இருக்கும்? எருசலேம். சகோதரர் அவர்கள் அதனுடைய அழிவை பத்தி தான் சொன்னார். ஜெப ஆலயம், சினகாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அது ஒரு கட்டிடம். யூதர்கள் பெரும்பான்மையா இருக்கிறாங்க பார்த்தீங்களா? உலகத்துல யூதர்கள் எங்கெல்லாம் பெரும்பான்மையா இருக்கிறாங்களோ அங்க ஓய்வு நாளில் கூடுவதற்காக சின்னதா கட்டப்பட்ட ஒரு கட்டிடம். சில இடத்துல பெருசா கூட இருக்கலாம்.
அது தேவாலயம் கிடையாது. அது பேர் என்னது? ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். ஜெப ஆலயமும் தேவாலயமும் ஒண்ணு கிடையாது. ஜெப ஆலயத்துல பலிலாம் செலுத்த மாட்டாங்க. யூதர்கள் பெரும்பாலும் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்கும்? இப்ப அந்த ஜெப ஆலயத்துல போய் அங்க போய் மக்களுக்கு பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணிட்டு அவர் கடந்து சென்று விடுகிறார். அந்த இரண்டாம் சுவிசேஷ பிரயாணம் முடிந்து விடுகிறது. ஆனா அவரோட கூட போன ஒரு தம்பதியினர் அந்த எபேசு பட்டணத்துல தங்குறாங்க. யார் தெரியுங்களா? ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா. நீங்க வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதாகமத்தை திருப்பி கொண்டு 24வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்று பெயர் கொண்ட ஒருவன் யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அப்பல்லோ என்று சொல்லக்கூடிய நியாய பிரமாணத்தை போதிக்கக்கூடிய ஒரு நல்ல பேச்சாளர் எங்க வராரு? எபேசுக்கு வராரு. இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா ரெண்டு பேரும் சேர்ந்து, குறிப்பா ஆக்கில்லா தேவனுடைய வார்த்தைகளை யாருக்கு சொல்லி கொடுக்கிறாரு? இந்த அப்பல்லோ. இப்ப அவரு கிறிஸ்துவுக்குள் வரார். சோ அங்க ஆல்ரெடி ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. ரைட்டுங்களா? எந்த இடத்துல? எபேசு. இப்போ பவுலுடைய 3ஆம் சுவிசேஷ பிரயாணம் ஆரம்பிக்குது. இப்போ ஆரம்பிச்ச உடனே சில ஊர்களுக்கு சென்று விட்டு 19ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் வேதான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். இப்ப எங்க வந்துட்டாரு? எபேஸ். ஏறக்குறைய இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா கிபி 53, 54 அந்த காலகட்டங்கள்ல பவுல் எங்க வராரு? எபேசுவுக்கு வராரு. தன்னுடைய 3வது சுவிசேஷ பிரயாணத்தின் காலகட்டத்தில் பவுல் எபேசுக்கு வரார். இப்பதான் எபேசுல ரொம்ப வருஷம், அதாவது ரொம்ப நாட்கள் தங்கி அங்க ஊழியம் செய்ய போறாரு. ஃபர்ஸ்ட் அவர் ஒரு ஏறக்குறைய 12 பேரை பாக்குறாரு. எங்க ஊர்ல பாக்குறாருன்னா எபேசுல. அவங்க கிட்ட கேட்கிறார், நீங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா? உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் பத்தி தெரியுமா? நாங்க அப்படி கேள்விப்பட்டதே இல்லை. இப்ப எந்த ஞானஸ்தானம் எடுத்தீங்க? நாங்க யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞானஸ்தானத்தை எடுத்தோம். இல்லையே, அது நியாயப்பிரமாணம், அது கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வரக்கூடிய பாவ மன்னிப்பு இல்லை அதுல. அப்ப இதை கேள்விப்படும் பொழுது கிறிஸ்துவின் அதிகாரத்தின் பேரில புதிய ஏற்பாட்டு சட்டத்தின்படி ஏறக்குறைய அந்த 12 பேர் என்ன எடுக்கிறாங்க பாருங்க. நீங்க வாசிங்க ஒரு வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை நீங்க வாசிங்க. இதை கேட்டபோது அவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். நிறைய பேர் இருக்கிறாங்க ஊழியத்துல. நாம் பார்ப்போம், இந்த வெவ்வேறு சபையில ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க. பிரதர், நான் அந்த சபையில எடுத்தேன், இந்த சபையில எடுத்தேன். அவங்களுக்குல ஃபுல் எல்லா சத்தியமும் சொல்லி கொடுப்போம். சபைனா என்ன, ராஜ்யம்னா என்ன, பழைய ஏற்பாடு எப்படிப்பட்டது, புதிய ஏற்பாடு எல்லாம் கேட்டுட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க, மனசே விட்டு போயிடணும். இந்த வார்த்தை, நான் தான் ஏற்கனவே ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். நீங்க எடுத்தீங்க, ஆனா எந்த சத்தியத்தை கேட்டு எடுத்தீங்க? ஒரு சகோதரர் கூட சொன்னாரு, நியாய பிரமாணத்தினால் நீதிமான் ஆக முடியுமா? முடியாது. நியாய பிரமாணத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைவேற்றிட்டாரா? இல்ல, இன்னும் நிறைவேற்றலையா? இயேசு கிறிஸ்துவானவர் நியாய பிரமாணத்தின் முடிவா இருக்கிறாரா? முடிச்சுட்டாரா? முடிச்ச நியாய பிரமாணத்தை உயிரோடு இருக்குதுன்னு ஒருத்தர் போதிக்கிறார். ஒரு பிரிவினை சபையில இருக்கிற ஒரு ஊழியர் பொய்யா போதிக்கிற அந்த சத்தியத்தை கேட்டு ஒருத்தர் ஞானஸ்தானம் எடுத்தா அது உண்மையான ஞானஸ்தானமா? அது செல்லுபடி ஆகிற ஞானஸ்தானமா? என்னதான் சத்தியத்தை கேட்டாலும் நிறைய சில கடைசியா சொல்ற ஒரு வார்த்தை, நான் தான் ஏற்கனவே எடுத்துட்டேன். அவங்களுக்கு இந்த உதாரணம், எபேசு பட்டணத்தில் நடந்த உதாரணத்தை நீங்க சொல்லணும். இவங்க ஏற்கனவே ஞானஸ்தானம் எடுத்தாங்களா? எடுத்துட்டாங்க. தண்ணீரில் மூழ்கி எடுத்தாங்க. ஆனா சரியான ஞானஸ்தானம் எடுத்தாங்களா? எனக்கு நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது. நான் தான் ஏற்கனவே எடுத்துட்டேன்னு. அப்போ நான் விசுவாசிச்சுதான் பதில் எடுத்தேன்.
புரிஞ்சுதான் நான் எடுத்தேன். கிறிஸ்துவின் அவருடைய ஒரே சபையில் நீங்க எடுத்தாதான், வசனத்தை புரிஞ்சு எடுத்தாதான் அது பேரு. நான் ஜேக்கப் பிரதருக்கு போன் பண்றேன் பிரதர், ஆனா போனே எடுக்க மாட்டாரு அவரு. எத்தனை நம்பர் போட்டீங்க? 9 நம்பர் போட்டேன். எப்படி எடுப்பாரு? 10வது நம்பர் கூட நீங்க கரெக்டா போட்டதான் அவருக்கு போகும். ஆனா ஞானஸ்தானம் மட்டும் நிறைய பேர் எப்படி வேணாலும் எடுத்தாலும் அது என்ன ஆயிடும், அப்படி செல்லுபடி ஆகாதுன்றதுக்கு எக்ஸாம்பிள் எபேசு பட்டணத்துல. அப்ப அவங்க சரியா ஞானஸ்தானம் எடுத்தாங்க. ஒருவேளை இங்க அமர்ந்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, நான் ஏற்கனவே அந்த சபையில எடுத்துட்டேன், மறுபடியெல்லாம் நான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கு சத்தியம் எல்லாம் தெரியும், புரியுது, அப்படி நீங்க ஒருவேளை நினைப்பீர்களானா இன்னோட சத்தியத்தை கேளுங்க, தப்பு இல்லை. ஆனா சரியான ஞானஸ்தானத்தை எடுங்க. நல்லா புரிஞ்சுங்க. ரைட், பாடத்துக்கு போலாம். இப்போ எபேசு பட்டணத்தினுடைய வரலாறு நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப அங்க ஏறக்குறைய இந்த 12 பேர் அங்க ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அடுத்து நீங்க பாத்தீங்களான்னா ஊழியம் அங்க தொடர்ந்து செய்யறாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துல நீங்க கவனித்து பார்ப்பீர்களானா 8வது வசனத்தை நீங்க வாசிங்க. பின்பு பவுல் ஜெபாலயத்தில் பிரவேசித்து, மறுபடியும் எங்க பிரசங்கம் பண்றாரு? ஜெபாலயத்தில் பிரவேசித்து. பவுல் ஓய்வு நாளில் ஜெபாலயத்தை போய் பிரசங்கம் பண்ணது நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி அல்ல, ஓய்வு நாளில் கூடி வருகிற யூதர்களுக்கு முதல்ல வசனம் சொல்லணும். ரைட்டுங்களா? சரி, இவரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். தொடர்ந்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதம் அளவும். எத்தனை மாசம்? 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி அவர்களோடு பேசினார். எத்தனை மாசம் பேசுறாரு? நீங்க நோட் பண்ணிக்கங்க. எத்தனை மாதம், வருடங்கள் எபேசுவில் ஊழியம் பண்ணார். ஃபர்ஸ்ட் 3 மாசம் எந்த இடத்துல? ஜெபாலயத்தில். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மை சத்தியத்துக்கும் தவறான நம்பிக்கைக்கும் ஒரு பிரிவினை வருது. அப்ப பிரிவினை வந்த உடனே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களை மட்டும் கூட்டிட்டு தனியா வந்துடுறாரு. பாருங்க 10வது வசனம் நீங்க வாசி பாருங்க. அதுல 2 வருஷ காலம் மன்னிக்குவோம். 9வது வசனம். சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகள் கூட்டத்திற்கு முன்பாக இந்த வார்த்தையை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீஷரை அவர்களிடத்திலிருந்து பிரித்து கொண்டு என்ன சாலை? வித்யாசாலை. இன்னைக்கு நாம் சொல்ற வித்யாலயன்றல எதுக்கு சொல்றோம்? ஸ்கூல் இல்லையா? திறன்னு என்பவருடைய வித்யாசாலை எங்க இருந்தது? எபேசு. அந்த திறன்னு என்பவருடைய வித்யாசாலையில பாருங்க, வித்யாசாலையில அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறார். தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறார். ஆக்சுவலா இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எபேசு சபையினுடைய வரலாறை பத்தி நாம் கத்துக்கும் பொழுது சபையார் என்ன பண்ணணும்ன்றது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா ஊழியம் செய்யக்கூடியவர்கள் அதிகமா படிக்கக்கூடிய பகுதியாகவும் இது இருக்கு. எப்படி சொல்றோம்? ஏற்கனவே 3 மாசம் இப்ப தொடர்ந்து அந்த ஸ்கூல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க, திறன்னு என்பவருடைய வித்யாசாலை பைபிள் ஸ்கூல்னு நினைச்சுக்காதீங்க. ஒரு வித்யாசாலையில் இவர் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறார், பேசுகிறார். எத்தனை வருஷம் நடந்தது? அடுத்த வசனம் பாருங்க. 2 வருஷம். எத்தனை வருஷம்? 2 வருஷம். அப்போ 2 வருஷம் தொடர்ந்து சத்தியத்தை என்ன பண்ற? உங்களுக்கு ஒரு கள்ள போதனை நீங்க வந்து தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட சில வாரங்கள் மட்டும்தான் வீட்டு கூடுகை கூடணும். சில நேரத்துல சோசியல் மீடியான்றது நாம சத்தியத்தை சொல்றோம் அப்படின்னு சகோதரர் கூட சொன்னாரு. ஆனா அதுல நிறைய ஆபத்துக்களும் இருக்குதுன்றது நீங்க புரிஞ்சுக்க. ஏன்னா சில பேர், சில சபையாரே என்ன பண்றாங்க, ஏதாவது ஒரு பிரசங்கத்தை யூடியூப்ல கேட்கணும்னு தப்பான கள்ள உபதேசத்தை எல்லாம் இன்னைக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அதுல வர ஒரு முக்கியமான கள்ள உபதேசம் என்னன்னா, வீட்டுல தான் கூடணும், ஒரு 8 வாரம் இல்ல 16 வாரம் கூடணும், அதுக்கப்புறம் கழிச்சிடணும். அதை அவங்க போய் வேற ஒரு வீட்டுல கூடணும். இது என்ன உபதேசம்? ஏன்னா 2 வருஷம் எங்க கூடி இருக்கிறாங்க?
அண்டர்லைன் பண்ணி 2 வருஷம் எங்க கூடி இருக்கிறா? கூட்டினாங்களா இல்லையா? இது நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. நீங்க இந்த எக்ஸாம்பிளை பாருங்களேன். 2 வருஷம் தொடர்ந்து சபையாருக்கு தேவனுடைய வார்த்தைகளை யார் போதிச்சுட்டு வந்தாரு? எப்படி போதிச்சிருப்பார்? கொஞ்சம் அதுக்குள்ள போற எப்படி போதிச்சிருப்பார்? எந்த அளவுக்கு போதிச்சிருப்பார்? ஒரு ஒரு ஊழியக்காரர்கள் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். பவுல் வேற இடங்கள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்ததை நாம் உதாரணமாய் கற்றுக்கொள்வது. இப்ப நம்ம பாடம் எந்த பட்டணம்? ரைட்டா? எப்படி ஊழியம் பண்ணி இருப்பாரு? நீங்க அப்படியே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திற்கு நீங்க திருப்பிக் கொள்வீர்களானா 19வது வசனத்துல இருந்து அந்த எபேசு சபையினுடைய மூப்பர்கள் கிட்ட பேசுறார். எந்த சபையினுடைய மூப்பர்கள் எப்படி ஊழியம் செஞ்சன்னு சொல்றாரு பாருங்களேன். நீங்க வாசி பாருங்க. 19 எப்படி ஊழியம் செய்யக்கூடியவர்கள் வெகு மன தாழ்மை. சில நேரத்துல ஸ்கூல் பிரின்சிபால் மாதிரி நடந்துப்பாங்க சில பேர், ஹெட் மாஸ்டர் மாதிரி நடந்துப்பாங்க சில பேர். வெகு மன நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். அதுல மிக முக்கியமானது எது? தாழ்வு. வெகு பாருங்க, தாழ்மை மாத்திரமல்ல, வெகு மன தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் தீமையான யோசனைகளால் எனக்கு நேர்ந்த சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். அந்த எபேசு பட்டணத்தில் அவர் ஊழியம் செய்யும் பொழுது பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு என்ன பண்ணல? மறைச்சு வைக்கல. உங்களுக்கு நான் டீச் பண்ணும்போது ஒன்றையும் நான் என்ன செய்யலன்னா மறைத்து வைக்கவில்லை. எங்கேயும் போய் பிரசங்கம் பண்ணி இருக்கிறாரு. திறன்னு என்பவருடைய வித்தியாசாலையில் மட்டும் இல்ல, எங்கேயோ அவர் பிரசங்கம் பண்ணி இருக்கிறாரு. வீடுகள் தோறும். இப்போ இன்னைக்கு பலர் ஊழியம் அப்படின்னாலே சண்டை புல்பெட்ல நின்று பேசுறதுதான் ஊழியம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஊழியம் செய்கிறவர்கள் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ என்ன பண்ணணும்? சத்தியத்தை சொல்லணும். சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாருமே சகோதரிகளுக்கு போதிக்கணும். சகோதரர்கள் எல்லாருக்கும் போதிக்கணும். ஏகமாய் இதை நாம் செயல்படுத்தணும். சபையாருக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஆர்வம் அதிகமா இருக்க வேண்டும். நம்ம போறோம் வரோம் அப்படி இருக்கக்கூடாது. பாருங்க, பவுல் எப்படி ஊழியம் பண்ணி இருக்கிறார் பாருங்க. சில பேருக்கு ஒரு யோசனை உண்டு. சரி, நான் செய்யறேன் பிரதர், எவ்வளவு கிடைக்கும்? எவ்வளவு கிடைக்கும் சொல்லுங்க, எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு இதுல 2 விஷயம் இருக்குது. பேதுரு ஒரு தடவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவரை பத்தி கேட்டார். எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின் வந்தமை எங்களுக்கு என்ன? யூதாஸ் காரியத்தை கூட கேட்டார். என்ன கொடுப்பீங்க? யாருக்கிட்ட கேட்டா தெரியுங்களா? தன்னை காட்டி கொடுக்க சொல்லக்கூடிய எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த சனதரின் சங்கத்தாரை பார்த்து கேட்டார். எவ்வளவு கொடுப்பீங்க எனக்கு காட்டி கொடுக்கறதுக்கு? பிரியமானவர்களே, ஊழியம் செய்வது என்பது ஆதாயத்திற்காக சில பேர்லாம் பயங்கரமா யோசிப்பாங்க. இவங்க இப்படி பேசுறாங்களே, இவங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? இவங்க இப்படி மீட்டிங் நடத்துறாங்களே, இவங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? பாருங்க, ஊழியம் செய்கிற எல்லாருமே ஆதாயத்துக்காக செய்கிறவர்கள் அல்ல. ஆதாயத்துக்காக ஒருத்தர் ஊழியம் செய்வாரானா அது ஊழியமே அல்ல. எனக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கணும்னா நான் ஊழியம் செய்யறேன்னா அது பேர் என்ன இல்லை. இப்ப பவுல் இங்க செஞ்சார்ல, எப்படி செஞ்சார் நீங்க நினைக்கிறீங்க? எபேசுல வாசி பாருங்களேன். அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரத்துல 33 படிங்க. அவர் ஊழியம் செய்யும் போது சொல்றாரு, ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலோ பொன்னை ஆகிலோ வஸ்திரத்தை ஆகிலோ என்ன பண்ணல? சில பேருடைய லாங்குவேஜ் பார்த்திருக்கீங்களா? அப்புறம் ஒன்னும் கவனிக்க மாட்டீங்க, ஒன்னும் கவனிக்க மாட்டீங்க. நீங்க மட்டும் நல்லா செயினா போட்டு இருக்கிறீங்க. பிரியமானவர்களே, இது ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் பேசக்கூடிய வார்த்தை கிடையாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்.
நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். பூமிக்குரிய ஆதாயம் என்பது நம்முடைய ஆள் மனதுல ஊழியம் செஞ்சா இது கிடைக்கும், இதுக்காக தான் நான் செய்யறேன் நினைக்கூட. பவுல் அப்படி நினைக்கல. பவுலுக்கு உதவி வந்தது அது வேற, உதவி செய்தார்கள் அது வேற. இவருக்கு அந்த எண்ணம் பாருங்க என்ன சொல்ற பாருங்க. ஒருவருடைய வெள்ளியாகிலோ பொன்னையாகிலோ வஸ்திரத்தையாகிலோ, சில பேர்ல இப்படி சொல்றாங்க, நாங்க கேள்விப்படுறோம். சபையார் எல்லாருக்கும் கவர் குத்துறாங்க, இவங்களே அச்சிட்டு குத்துறாங்க. கவருக்கு மேல ஜீவன் உள்ள காணிக்கை. என்ன பண்ணோம், நீங்க நியூ இயருக்கு எத்தனை வந்து என் பாக்கெட்ல குத்துருங்க. புரியல. நம்ம தான் பிரசங்கம் பண்றோம், வாரத்தின் முதல் நாளில் கொடுக்கணும். இன்னைக்கு பல பேர் சத்தியத்தை கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி விடுகிறார். பவுல் பாருங்க ரொம்ப அழகா சொல்றாரு, நான் என்ன செய்யல. அடுத்த வசனம் பாருங்க, 34 பாருங்க. நீங்கள் அறிந்திருக்கிறபடி, அந்த மூப்பர்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னோடு கூட இருந்தவர்களுக்கும். யார் அவர் கூட இருந்தது? மனைவி, பிள்ளைகள் கூட இருந்தது யாரு? மற்ற ஊழியம் செய்யக்கூடியவர்கள். பாருங்க, அவருக்காகவும் அவரோடு கூட இருந்தவர்களுக்காகவும் இந்த கைகளே அப்ப எப்படி ஊழியம் செஞ்சாரு பேசுங்க. அவர் வேலை செஞ்சு, நீங்க ஊழியத்தையே முழு வேலையாக பார்ப்பது நல்லதுதான். ஆனா ஊழியம் செய்யறது எதுவுமே செய்யாம இருக்கிறது தவறு. தவறு. ஒரு சபை சொல்றாங்க, பிரதர் நீங்க ஊழியம் பண்ணுங்க, நாங்க சபையின் மூலமா உங்களை தாராளமா ஊழியம் பண்ணலாம். இப்படியே தப்பா இருக்குது. பிரதர் இவர் வேலைக்கு போகாம ஊழியம் பண்றாரு, அது தப்பு கிடையாது. அவர் வேலைக்கும் போகாம ஊழியத்துக்கும் போகாம ஊழியம் செய்யறன்ற பேர்ல ஏமாற்றி வாங்கறது தப்பு. கரெக்ட் இல்ல? அவர் ஊழியம் செய்வாரானா அது ரொம்ப நல்லது. சரி, பாடத்துக்கு போலாம். இப்படிதான் ஊழியம் அங்க ஆரம்பிக்கப்பட்டது. பவுல் இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க ஊழியம் செய்யறாரு? எபேசுல. இப்படி ஒரு ஊழியமானது அங்க உருவாக்கப்பட்டது. நிறைய அற்புத அடையாளங்களை அங்க செய்றார், நிறைய அற்புத அடையாளங்கள் செய்றாரு. இப்படி உருவானது அந்த ஊழியம் எந்த பட்டணத்துல? சரி, யாரெல்லாம் இருந்தாங்க? குறிப்பா அந்த சபையில மூப்பர்கள் இருந்தார்கள். நான் போன முறை கருத்தரங்களை பேசும்போது என்ன பட்டணத்தை பத்தி பேசுன ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்குல பிலிப்பு பட்டணம். இப்ப இன்னைக்கு எதை பத்தி நான் பேசிட்டு இருக்கிறோம்? எபேசு சபையில் யார் இருந்தாங்க? மூப்பர்கள். பாருங்க, தன்னுடைய 2வது சுவிசேஷ பிரயாணத்தின் பொழுது ஏறக்குறைய கிபி 52 53 அவர் வந்தார்னு சொன்ன. இப்ப ஏறக்குறைய ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் அவர் அங்க இருக்கிறார். எத்தனை வருஷம் ஊழியம் செய்யறாரு எபேசுல? நீ வாசி பாருங்களா. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் என்ன செய்யறோம்னா பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்ப்பீர்களானா, ஃபர்ஸ்ட் 20வது வசனம் தொடங்கி நீங்க வாசி பாருங்க. அந்த வசனத்துல பிரயோஜனமானவைகள் ஒன்றையும் அவர்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளிரங்கமாக வீடுகளோடு உங்களுக்கு உபதேசித்து உபதேசம் பண்ணி தேவனுக்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். இப்போது நான் ஆவியிலே கட்டுண்டவனால் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். ஆமா, இப்போ நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு எங்க போறேன்? எருசலேம் போற. இப்ப ஏறக்குறைய 3 ஆண்டுகள் பவுல் அங்கே ஊழியம் செய்தார். 31வது வசனத்தை இப்ப நீங்க வாசிங்க. நான் 3 வருஷ காலமாய், அண்டர்லைன் பண்ணிக்கங்க, எத்தனை வருஷம்? 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணியோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை. சரி, அப்ப ஏறக்குறைய 3 வருஷம் எங்க ஊழியம் பண்றாரு? ரைட், பாடத்துக்கு போலாமா? இப்படி உருவாக்கப்பட்ட அந்த சபையில் மூப்பர்கள் இருந்தாங்க. ஒருத்தர் ஊழியமும் செஞ்சார். யார் தெரியுங்களா? தீமோத்தேயு. யாரு? வாசி பாருங்க. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திற்கு
உங்களுடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். தீமோத்தேயும் ஒரு ஊழியக்காரராக அங்கு இருந்தார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானா, நான் மக்களிடத்திற்கு போகும்போது உன்னை எபேசு பட்டணத்தில் இருக்கிற வேண்டிக் கொண்டபடியே செய்வாயாக. எங்க இருக்க வச்சாரா? எபேசுவில் சில காலம் அல்லது பல வருடம் அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அங்க ஊழியம் செய்திருக்கிறார். தீதுக்குவை கூட ஒரு முறை அவர் எபேசுக்கு போகும்படி அனுப்பியிருக்கிறார். எந்த ஊருக்கு? எபேசு. இப்படி உருவானதுதான் அந்த சபை. இப்ப இந்த சபைக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்துல அந்த வார்த்தைகளை எழுதுகிறார். வாசிக்கலாம். நாம வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொண்டு 2வது வசனத்தை இப்ப நீங்க வாசிங்க. ஒவ்வொன்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க சொல்றார். இப்ப எபேசு பட்டணம் என்ன, எப்படி அங்க ஊழியம் உருவாச்சு, பவுல் எப்படி அங்க ஊழியம் செய்தாரு, இதெல்லாம் நம்ம படிச்சோமா? இப்ப அந்த சபை, இப்ப நாம எங்க கூடுற சபை? இங்க கூடுற சபை சிபி ரோட். ஒருவேளை மீட்டிங் நடக்கிற இடம் வேற மாதிரி இருந்தாலும் நம்ம எங்க கூடுறோம்? சிபி ரோட். இப்போ ஒரு சபை எப்படி இருக்கணும்? இப்ப நமக்கு ஒரு வரலாறு உண்டு. பிரதர், உங்களை கேட்டா சொல்லுவீங்க, இங்க இவர் தான் முதல் சத்தியத்தை சொன்னது, இந்த பிரதர்லாம் நல்லா வசனத்தை எங்களுக்கு போதிப்பாங்க, இந்த சகோதரர் எங்களை இப்ப நடத்துறாங்க, ஒரு வரலாறு உண்டு. இப்போ ஒரு சபை எப்படி இருக்கு? முதல் வார்த்தை சொல்றாரு. இப்ப இதெல்லாம் சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறார். ஒரு சபையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கவனிக்கிறாரா இல்லையா? ஒரு சபை எப்ப கூடி வராங்க, எப்படி கூடி வராங்க கவனிக்கிறாரா இல்லையா? பல நேரத்துல பல பேரு சபை கூடி வருகிறவர்கள் அந்த பயமே இருக்கிறது. தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கவனிக்கிறார். சில பேருக்கு அந்த பயம் இல்லை. பயம் இருந்தா எத்தனை மணிக்கு வருவாங்க? பொதுவா நிறைய பேருக்கு இது ஒரு போரான வார்த்தை தான். என்னது? எப்ப பார்த்தாலும் லேட்டா வரத பத்தி பேசுறாரு. அதுவும் கரெக்டா நான் ஞாயிற்றுக்கிழமை வரலனாதான் இந்த சண்டே போட்டு என்ன வரலன்னு பாருங்க. பெரும்பாலும் அது பழக்கமா என்னன்னு தெரியல. எல்லா பிரசங்கியாளர்களும் பேசும்போது ஏதாவது வந்துடும், ஞாயிற்றுக்கிழமை வராதவங்க அப்படின்னு. நீங்க தப்பா நினைக்காதீங்க. நீங்க ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு பாருங்க, அடுத்த வாரமா அந்த வார்த்தை ஒண்ணு வரும். ஏன்னா லேட்டா வரதை பத்தி நீங்க அவர்கள் தான் மனம் திரும்பணும், வரவங்க தான். ஒரு சகோதரி இப்படிதான் கேட்டாங்க, என்ன பண்ண சீக்கிரம் முடிச்சிட்டீங்க, எத்தனை மணிக்கு வந்தீங்க நீங்க? நான் 10:30 மணிக்கு தான் வந்தேன். 10:30 மணிக்கு வந்தா சீக்கிரம் தான் முடியும். இப்ப அதுக்கு நம்ம லேட் பண்ண முடியுமா? நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு கிரியைகளை ஒரு சபை என்ன செய்யறாங்க. ஒரு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் ரிப்போர்ட் எழுதுவாங்க, இந்த சபை இப்படி ஊழியம் பண்றோம், இப்படி செய்யறோம் அப்படின்னு. பிரியமானவர்களே, இப்ப நம்ம ரிப்போர்ட் எல்லாம் பண்ண வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு காங்கிரிகேஷனையும் என்ன பண்றாரு? அவரு உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையா? உயிரோடு இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த சபை செயல்பாட்டு இருக்கணும். சபை செயல்பாட்டு இருக்கணும். நீங்க இந்த யூடியூப்ல வச்சா சொல்ற மாதிரி லைவ்னு ஒண்ணு வரும். லைவ்னா என்ன அர்த்தம்? நேரடியா 1 year ago அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வீடியோ போட்டு 10 years agoன்னா என்ன அர்த்தம்? பல சபைகள் எந்த ஆக்டிவும் இல்லாம 10 years ago 15 years agoன்ற மாதிரி சில ஊழியக்காரர்களே அப்படிதான் இருக்கிறாங்க. பிரதர், நான் ஊழியத்துக்கு எல்லாம் போறது இல்லை பிரதர். இதுல என்ன இப்ப புதுசா ஒரு வார்த்தைகள் கேள்விப்படுறோம், நான் ரிட்டையர் ஆயிட்டேன் பிரதர். எதுல இருந்து? சாவர வரைக்கும் உங்களுக்கு ரிட்டையர்மெண்டே கிடையாது. உயிரோடு இருக்கிற வரைக்கும் தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும், நாம பிரசங்கம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். சரி, கிரியைகளை பார்க்கிறார். அடுத்த வார்த்தை என்ன சொல்ற பாருங்க, என்ன இருக்கணும் நமக்கு? பிரயாசம்னா என்ன? ஒரு சபைக்கு இருக்க வேண்டிய பிரயாசம் என்ன? எபேசு சபை என்ன இருந்ததோ அப்பிரயாசம்னா எப்படி புரிஞ்சுக்கலாம்? பிரயாசம்னா எப்படி புரிஞ்சுக்கலாமா?
இப்ப நான் கை கட்டிட்டு நிற்கிறேன், இது பிரயாசமா? பிரயாசம்னா விசுவாசத்தோடு கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுவதில் கஷ்டப்படும். சில நேரத்தில் அந்த கஷ்டப்படுதல் நஷ்டத்திலும் கொண்டு போய் விடலாம். இப்ப நீங்க எல்லாரும் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, இன்னைக்கு ஒரு நாள் தான் எனக்கு லீவு, சாப்பாடு வேலை கடந்து போயிட்டு இருக்குது. பிரயாசத்தோட நான் என்ன பண்ணுகிறேன், ஏற்கனவே இது ஒரு பிரயாசம் தான். ஆனா இதை தாண்டி ஊழியத்திற்காக நீங்க என்ன பண்ணணும்? இதே எபேசு சபையில ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோமா, ஒரு எவ்வளவு வைராக்கியமா வாழ்ந்தாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் நீங்க 19ஆம் அதிகாரத்திற்கு திருப்பி கொள்வீர்கள். ஆனால் ஒரு அருமையான உதாரணம் இதே எபேசு பட்டணத்தில் நடந்தது. அவங்க எப்படி பிரயாசப்பட்டாங்க நாங்க சொல்றாங்க பாருங்க, வாசி பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரத்துல 19வது வசனம் கவனி. எல்லாரும் திருப்பி கேட்க வேதாகமத்தை. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 19வது வசனம் மறக்காதீங்க, அண்டர்லைன் பண்ணிக்கங்க அந்த வசனத்தை, வாசிங்க. மாய வித்தைக்காரர்கள் யாரு? எபேசு பட்டணத்துல இந்த மேஜிக் பண்றவங்க, இல்ல நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன். இன்னைக்கு சில பேர் சொல்றாங்களா அந்த மாதிரி, நான் சூனியம் பண்றேன், இல்ல நான் மந்திரம் ஓட்டுறேன், பேய் ஓட்டுறேன், அல்லது நான் மேஜிக் நிகழ்ச்சி நடத்தி நான் தான் பெரிய ஆளுன்னு காட்டுறேன் அப்படின்னு அந்த மாய வித்தைக்காரர்களில் சிலர். ஏன்னா இப்ப எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் வந்துட்டாங்க. இவங்க எல்லாம் எங்க வந்துட்டாங்க? கிறிஸ்துவுக்குள் வந்துட்டாங்க. முன்னாடி எப்படி இருந்தாங்க? இப்ப நம்ம கூட சில பேர் முன்னாடி எப்படி இருந்திருப்போம்? பிரதர் நான் தான் ட்ரம்மர், பிரதர் நான் தான் பியானோ வாசிப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் எப்படி இருக்கிறாங்க, நான்லாம் போய் வட்டி கேட்டேன்னா ஒருத்தர் நிக்க முடியாது, அவ்வளவு வார்த்தை பேசுவேன் பிரதர், நான் சண்டை போடுவேன். நான் இந்த பேக் ஓல்டு டேஸ், சில பேர் சொல்லுவாங்க என் கருப்பு பக்கத்தை நீ பார்க்காதன்னுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பழைய வாழ்நாள். இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க வந்துட்டோம்? சில பேர் சண்டையில கேட்பாங்க, நான்லாம் முன்னாடி இருந்த மாதிரி நீ அவ்வளவுதான் பாத்தீங்களா. அந்த முன்னாடி இருந்தது ஆக்சுவலா அதெல்லாம் பாவத்தின் வாழ்க்கை. அந்த மாதிரி முன்னாடி இருந்தது. இப்போ யாரா இருக்கிறோம்? கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். யாருக்குள் இருக்கிறோம்? ரைட்டா? சமாதானமா இருக்கணுமா? கணவன் மனைவிக்குள்ள சமாதானமா இருக்கணுமா வேணாமா? சண்டை போட்டுக்கணுமா? சண்டை போட்டுக்கணுமா? அடிக்கடி நடத்தணுமா? விட்டு கொடுத்தல், பொறுமை, அன்பு முதல்ல எங்க இருக்கணும்? நான் சபையில பிரசங்கம் பண்றேன், அந்த பிரதர் சிஸ்டருக்குள்ள சமாதானம் இருக்குதா? காலையில தான் 2 தோசை எக்ஸ்ட்ரா கேட்டு சண்டை போட்டு வந்துருக்கிறேன். இங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கிறேன் நான்? எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாவே சமாதானம் உள்ளவர்களா மாறணும். இப்ப இங்க பாருங்களேன், மாய வித்தைக்காரர்களாகி சில கிறிஸ்தவத்துல என்ன பண்ணிட்டாங்க? வந்துட்டாங்க. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, எல்லாத்துக்கும் நோட்ஸ் இருக்குதா? எல்லாத்துக்கும் நோட்ஸ் இருக்கும். இப்போ மருத்துவ குறிப்புன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க சில பேர். இப்ப நீங்க நார்மலா ஒரு டாக்டர் கிட்ட போனாலும் அவங்க ஒரு படிப்பு படிச்சிருப்பாங்க. சித்த வைத்தியம், யுனானி, எல்லாருக்கும் ஒரு நோட்ஸ் இருக்கும்ல. சாதாரண மேஜிக் பண்றவங்க கூட ஒரு ரூல்ஸ் புக், நோட் புக் மாதிரி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா. இது எவ்வளவு முக்கியம் அவங்களுக்கு, எவ்வளவு முக்கியம். ஏன்னா கஷ்டப்பட்டு இந்த நோட்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்க, அல்லது அவங்க முன்னோர்கள் அவங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. ஆனா இப்ப இவங்க கிறிஸ்துவுக்குள் வந்துட்டாங்க. இனிமேல் அந்த மாதிரி மாயத்தை செய்ய முடியுமா? ஆனா அந்த புக்கை என்ன பண்ணலாம்? என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் காஸ்ட்லி புக்கு, நான் வேணா ஓரமா பறந்து மேல வச்சிருக்கோம், பேங்க் லாக்கர்ல வச்சிருக்கோம். சில பேர் நீங்க பார்த்திருக்கீங்களா, இன்னமும் நிறைய பேர் வீட்டுல இயேசு கிறிஸ்துவை போல் இருக்கக்கூடிய போலியான போட்டோ வச்சிருக்கிறாங்க. ஏன் வச்சுக்கிறீங்க? சிலைய வச்சுக்கிறாங்க நிறைய பேர். ஏன் வச்சிருக்கிறீங்க? எங்க தாத்தா கொடுத்தார் பிரதர், எங்க அம்மா ஞாபகமா வச்சிருக்கிறோம் பிரதர். பிரியமானவர்களே, அதை நீங்க ரிலேட் பண்ணி இதை படிங்க. என்ன பண்ணாங்க? வாசிங்க பிரதர் தொடர்ந்து. அந்த நோட்ஸ் எழுதினா அந்த புஸ்தகங்களை எல்லாம் கொண்டு வந்து, இதான் முக்கியம், மறைவா பண்ணாங்களா? எல்லாருக்கும் முன்பாக எரிச்சு போட்டுட்டாங்க. நீங்களும் நானும் என்ன செய்ய போறோம்? எப்படி பிரயாசப்பட போறோம்? நான் கடந்த வாரத்துல பிரசங்கம் பண்ணும்போது கூட சொன்னேன், தானியேல் காலத்துல
அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. யாருக்கிட்டே 30 நாளைக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது? ஜெபம் பண்ணக்கூடாது. ஜெபம் பண்ணா என்ன பண்ணிடுவாங்க? எங்க தூக்கி போட்டுருவாங்க. இன்னைக்கு இருக்கிற நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் தெரியுமா? அப்படியே கண்ணை மூடிட்டு ஒரு வாக்கி, என்னப்பா பண்ற? நான் மனசுக்குள்ளே ஜெபம் பண்றேன். அவர் தெரிஞ்சா தானே. அப்படியே குப்பரை பத்துக்கிற மாதிரி, இப்ப என்னப்பா பண்ற? அடுத்த மத்தியான ஜெபம் அவருக்கு தெரிஞ்சா தானே. ஜன்னல் எல்லாம் சாத்திட்டு அல்லது வெளியில இருந்து பார்க்காதபடிக்கு அந்த சன்லைட் கிளாஸை ஒட்டிட்டு நான் ஜெபம் பண்றேன். தானியேல் அப்படியே பண்ணாரு. கேட்ட ஜன்னலை தர யூசுவலா எல்லாரும் பார்க்கட்டும். ஒரு கிறிஸ்தவன் மறைமுகமாய் வாழ்வது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. மறைமுகமாய் வாழ்வது நீ கிறிஸ்தவன்னா கிறிஸ்தவன் முதல்ல வெளியே சொல்லு. உன்னுடைய சான்றிதழ் சொல்லுங்க. நிறைய பேர் சமீபத்துல கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த பொட்டு வைக்கிற பழக்கம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. ஒரு விஷயத்த நான் சொல்றேன், ஏன் வைக்கிறாங்கன்னு யோசிக்கிறேன். ஏன்னா அவங்க வெளியே போகும்போது, ஆபீஸ்க்கு போகும்போது இல்ல மற்ற இடத்துல போகும்போது வைக்கிறாங்க. ஏன் வைக்கிறாங்க? இல்ல சர்டிபிகேட் நான் அப்படிதான் கொடுத்துட்டேன், வைக்கலாம்னா என்ன பண்ணிருவாங்க? கண்டுபிடிச்சிருவாங்க. பிரியமானவர்களே, இப்படி பயந்து 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 கிறிஸ்தவ வாழ்க்கை வாழாதீங்க. வெளிப்படையா இங்கேயே நான் கிறிஸ்தவன் சொல்றதுக்கு வெக்கப்படுறானா எப்படி வெளிப்படையா கிறிஸ்தவ வாழ்க்கை வாழறோம்? நம்ம எப்படி வாழ முடியும் நம்மளால? பாருங்க, எல்லாருக்கும் முன்பாக என்ன பண்ணிட்டாங்க? புக்க எப்ப நாம் அதை செய்ய போறோம்? ஒரு கிறிஸ்தவுக்குள் வைராக்கியமான கிறிஸ்தவன் தான். இதுதான் பிரயாசம். ஒரு பிரயாசம் என்பது நாம் கிறிஸ்தவன் என்பதை எக்காரணத்தை கொண்டு வெளிப்படுத்துவதுதான் கிறிஸ்தவம். சும்மா நான் மறைச்சுக்கிட்டு இவங்களுக்காக வாழற அவங்களுக்காக வாழற இது வாழ்க்கை அல்ல. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம தலைமுறையாவது நாம் அதை சரிப்படுத்தணும். நாங்க கிறிஸ்தவன் தான் சரிப்படுத்தணும். எபேசு சபையார் பிரயாசப்பட்டார்கள், வைராக்கியமாய் வாழ்ந்தார்கள். தொடர்ந்து நீங்க வெளிப்படுத்துற விசேஷம் சீக்கிரம் முடிச்சிடலாம் பாருங்க, நாம் திருப்பிக் கொள்ளலாம். அவர்களுடைய பிரயாசத்தையும் இதுல சூப்பரான விஷயம் கவனிச்சு பாருங்க. பொல்லாதவர்களை என்ன பண்ணலையா அவங்க? பொல்லாதவங்க தான் சொந்தக்காரங்களா போயிட்டாங்களே, நான் என்ன பண்றது? சகிச்சு போயிடலாமா? சரி, அடுத்த வார்த்தை, பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் சூப்பரான விஷயம் பாருங்க. சில பேர் தங்களை என்னன்னு சொல்றாங்களா? அப்போஸ்தலர்கள். இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்களா? சோதித்தறிந்து. ஒரு சபைக்கு இந்த பொறுப்பு இருக்குதா இல்லையா? பேசுறவர் கள்ள போதகரா நல்ல போதகரா கண்டுபிடிக்கிறவா வேணாமா? இல்ல பேக் மாட்டிட்டு வந்தாலே ஒரு ஐயா தான். வீட்டுக்கு ஒருத்தர் வர, ஸ்தோத்திரமா வாங்க ஐயா, ஜெபம் பண்ணலாமாமா? யாருன்னே கேட்கறது இல்ல. நம்ம வாங்க ஜெபம் பண்ணுங்க. அவரு நடுவுல ஏசப்பா ஏசப்பான்னு ஜெபம் பண்ற. நம்ம ஆளுங்க ஆமே என்ன அர்த்தம்? ஆமே என்ன சகோதரர்கள் சொன்னாங்கல்ல, ஆமே என்ன அர்த்தம்? நீங்களும் அந்த மாதிரி ஜெபம் பண்ண மாதிரி தான் அர்த்தம். எப்பவுமே கள்ள போதகர்கள் யார் என்பது அடையாளம். சகோதர பிரசங்கம் பண்ண மாதிரி பேரு கிறிஸ்துவின் சபைன்னு இருக்கும். சும்மா நம்மளை ஏமாத்துறதுக்கு யார் எந்த ஊழியக்காரர் தான் சொல்லுவாங்க, ஆனா ஆவியானவரே இல்லைன்னுவாங்க. கிறிஸ்துவின் சபைதான், ஆனா யார் இல்ல? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் 3 பேரை ஒண்ணுவாங்க. ஆனா அது எந்த சபைன்னு சொல்லிக்கிறாங்க தங்களை. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஜாக்கிரதையா இருக்கணும். உண்மையான உபதேசம் யார்? அன்னைக்கு அப்போஸ்தலர் பாருங்க. அன்னைக்கு சோசியல் மீடியா இருந்ததா? இன்னைக்கு நான் மெசேஜ் அனுப்புறேன், ஜேக்கப் பிரதர் கொஞ்சம் உஷாரா இருங்க, இவர்கிட்ட அனுப்பலாம். ஏன்னா இன்னைக்கு என்ன இருக்குது உடனே என்கிட்ட. அன்னைக்கு எதனா இருந்ததா? அவர்கள் எப்படி சத்தியத்தினால் கண்டுபிடிச்சாங்க இவர் போதிக்கிறது தப்பா இருக்குது. அப்ப நம்ம கவனிக்கலாமா வேணாமா? ஒரு பிரசங்கத்தை வெறும் ஆசீர்வாதம் வரும்னு கேட்காதீங்க, அதை அறிந்து கொள்ளும்படி கேட்டு அதுக்கு கீழ்ப்படிங்க, ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வாதம் வரும். இததான் யார் செஞ்சாங்க? எபேசு சபை. தொடர்ந்து முடிச்சிடலாம் பாருங்க, வாசி பாருங்க அந்த வசனத்தை. அடுத்த வார்த்தை, இதுல ஆச்சரியமான விஷயம் பாருங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சோம்,
பொல்லாதவர்களை என்ன பண்ணல? அவங்க சகிக்கல. ஆனா எதை சகித்தார்கள்? சோதனைகளை. சில விஷயத்தை நாம் சகிக்க கூடாது, சில விஷயங்களை சகித்துதான் கள்ள போதனை பண்றாரு. வேணாம், கொஞ்சம் உப்பு கம்மியா சாப்பாடுக்குது, ஏத்துக்கங்க. தப்பா ஜபம் பண்றாரு, நீங்க ஜபம் பண்ணாதீங்க. நீங்க ஜபம், ஒரு வியாதி வந்துச்சு, ஏத்துக்கங்க. எதை சகிக்க கூடாது, எதை சகிக்கணும் கத்துக்கணும். இப்படி 1ஆம் நூற்றாண்டில் ஒரு அருமையான சபையாக இருந்தவர்கள் தான். எந்த சபையா? ஆனா ஒரே ஒரு குறை சொல்றாரு. ஆக்சுவலா பிரதர் எனக்கு அந்த 2 வருஷம் தான் கொடுத்தாரு, ஃபைனல்லாம் நான் சொல்லி முடிக்கிறேன். இது வெளிப்படுத்துற விசேஷம் எழுதும் பொழுது ஏறக்குறைய 90ல இருந்து 96 எருசலேமின் அழிவுக்கெல்லாம் பிறகு எழுதப்பட்ட புஸ்தகங்களில் அது ஒண்ணு. அப்ப சொல்றார். எபேசியர் நிருபம் எழுதும் பொழுது ஏறக்குறைய கிபி 62ல எழுதுறார், எபேசியருக்கு எழுதின நிருபம். ஆனா இந்த வெளிப்படுத்துற விசேஷத்துல சொல்லும் பொழுது ஏறக்குறைய 90ல இருந்து 96 அந்த வருஷம். அப்ப சொல்றாரு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை என்ன பண்ணிட்ட? விட்டுட்ட. ஒரு குறை மட்டும் இருக்குது. பிரியமானவர்களை, நீ மனம் திரும்புன்றார். நீங்களும் நானும் கூட யோசிச்சு பாருங்க. ஆதியிலிருந்து நாம் இந்த சத்தியத்துக்காக பட்ட பிரயாசம், தேவனிடத்தில் கொண்டிருந்த அன்பு, கிறிஸ்துவின் இடத்தில் கொண்டிருந்த அன்பு, வைராக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஒரு பரிதாபமான 10 பேரை பத்தி சொல்லி முடிக்கிற பாடத்தை. யார் அந்த பரிதாபமான 10 பேர்? கானான் தேசத்தை வேவு பார்க்க சொல்லி மோசே எத்தனை பேர் அனுப்புனாரு? 40 நாள் போய் வேவு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி எத்தனை பேர் அனுப்புனாரு? 12 பேர் அனுப்புனார். ஒவ்வொரு கோத்திரத்துல இருந்தும் 12 பேர் போனார். இதுல ஆச்சரியமான விஷயம், மோசே கானான் தேசத்துக்கு போனாரா? ஆரோன் மோசேல கெஞ்சி கேட்கிறார், ஒரு இடத்துல ஜபம் பண்றாரு. மற்றவங்களுக்காக எல்லாம் ஜபம் பண்ணும்போது தேவன் கேட்டாரு மோசே கிட்ட. மோசே தனக்காக ஜபம் பண்றார், என்ன மட்டும் கொஞ்சம் உள்ள, நீ போகவே முடியாது பண்ணிட்டார். ஆனா இந்த 10 பேர் பாருங்க, கானான் தேசத்துக்கு போய் 12 பேர் போறாங்க, யோசுவா காலேபோட 12 பேர் போய் 40 நாள் எந்த ஊர்ல இருக்கிறாங்க? வாக்குதத்தம் செய்யப்பட்ட கானான் தேசத்திலிருந்து 40 நாள் சுத்தி பார்த்து அவனுடைய அருமை தெரியாம இங்க வந்து அதுல 10 பேர் துர்ச்செய்தி சொன்னதினால் நிரந்தரமா கானான் தேசத்துக்கு என்ன செய்யல அவங்க. நீங்க பார்க்காதவங்க துர்ச்செய்தியை நம்புறாங்கன்னா ஓகே, பார்க்காதவங்க அவிசுவாசமா இருக்கிறாங்கன்னா ஓகே, பார்த்த ஒருத்தருக்கு அப்படி அவிசுவாசம் வந்தது அந்த 10 பேருக்கு. இன்னைக்கும் நிறைய பேர் அப்படிதான். எபிரேயர்ல சொல்லுகிறபடி தேவனுடைய வசனத்தை கேட்டு புரிஞ்சு சபையில் இருந்து இந்த சத்தியத்தை உணர்ந்து, கிறிஸ்துவின் சபைதான் உண்மையான சத்தியம் எல்லாம் தெரிஞ்சு போறவங்க பரிதாபத்துக்குரியவங்களா இல்லையா? மனுஷர்கள் மீது வருத்தம் இருக்கலாம். எனக்கு இவரை பிடிக்கல பிரதர், சில பேர் சொல்லுவாங்க. நீங்க அவர் அறிக்கை பண்ணீங்க, சபைக்கு வந்தீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க. மனுஷன் மேல் குறை இருக்கலாம், சபை குறை உள்ளது அல்ல. பரிசுத்தமான சபை, நிறைவான சபை. இதன் தலைவர் யாரு? நம்முடைய விசுவாசம் கிறிஸ்துவின் மீது இருக்கணும், மனிதன் மீது அல்ல. பிரியமானவர்களை, இந்த சபை ஒரு எபேசு சபையை போல வளருங்கள். நிறைய ஆத்துமாக்களை கொண்டு வாங்க, சத்தியத்தை சொல்லுங்க, தேவன் விளைய செய்வான். ஆனா உங்க பிரயாசத்தை மட்டும் நிறுத்திடாது. கள்ள போதகத்துக்கு ஒருபோதும் துணை போகாது. நல்லா டீச் பண்ணுங்க, சகோதரரோடு இணைத்து புதிய ஆத்துமாக்கள் கண்டுபிடிங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல அதுக்கேற்ற நாம் சத்தியத்தை சொல்லணும். ஆனா கண்டிப்பா நாம் செய்யற பிரயாசத்துக்கான ஆசீர்வாதத்தை தேவன் கிறிஸ்துவுக்குள் என்ன செய்வார்? கொடுப்பார். கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே நாம் நியாயத்திற்கப்பட்டு பரலோகத்துக்கு போவோம் என்று 100% விசுவாசத்து வாழுங்கள். பொறுமையோடு இந்த வசனங்களை கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பை கொடுத்த சபையாருக்கும் ஊழியருக்கும் இதை நடத்துகிற ஒவ்வொருவருக்கும் கூட வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்.